வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளாம் வந்து ராகி களி, ராகி கூழ் இந்த மாதிரியான ரெசிபியை தான் வந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அந்த ரெசிபியை வந்து எப்படி ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து ராகி களி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து ராகி மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டவ்வில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. அதை தான் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. கட்டி சேராமல் நல்லா கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருணுங்க. மாவு வந்து கட்டி கட்டியாக சேராமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து விறகடுப்புலேயே வந்து அந்த ராகி களியை வந்து ஒரு துடுப்பு பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. அப்படி செய்யாமல் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த ராகி களி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் செய்யலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமான பட்சத்தில் நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கடையில் கிடைக்கிற ராகி மாவு தான் வந்து பயன்படுத்துகிறேன். தண்ணி அதிகமாச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி மட்டும் நீங்கள் சேர்க்கவே கூடாதுங்க. சுடுதண்ணியில் மட்டும்தான் இந்த மாவு வந்து நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு இந்த மாதிரி சைடில் தொடச்சி விட்டுட்டு இதை வந்து டேரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் உள்ளே வந்து இந்த பாத்திரத்தை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு 4 விசில்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ராகி களியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து கருவாட்டு குழம்பு அல்லது தக்காளி தொக்கு கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. மோர் கலந்தும் நீங்கள் வந்து இந்த ராகி களியை வந்து சாப்பிட்லாங்க. தேங்க்யூ.